கேன்சர் ஆபரேஷன் பண்ணதுக்கு பிறகு விஜய் அந்த நிதி உதவி பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து இங்க அம்மா வந்திருக்காங்க. நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்க? விஜய் முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு. நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோங்கம்மா. என் பையன் என் பிள்ளை நாங்கள் ரொம்ப ரொம்ப நேற்று சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சாமியெல்லாம் வேண்டிட்டு வரணும் வரணும்ன்ட்டு நினச்சி அழுத நாளே கிடையாது. டெய்லியுமே அழுதோட என் பிள்ளை வரணும்னுட்டு இப்போ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேலை செஞ்சால் எங்களை வேலைக்காரங்க மாதிரி பார்த்ததில்ல. இன்ன வரைக்கும் நாங்கள் அண்ணா தான், ஒரு தங்கச்சி மாதிரி தான் இன்ன வரைக்கும் எங்களை பார்த்துட்டு இருந்தாரு. விஜய் அண்ணா அப்படி தான் சொல்ல. அம்மாலாம் எங்கள் அம்மாலாம் அவ்வளோ பிடிக்கும் விஜய் அண்ணாக்கு. முதலமைச்சர் விஜய் வீட்டில் வேலை பார்த்த பணிப்பெண்ணிங்க வந்திருக்காங்க. விஜயனுடைய அந்த பதவியேற்பு விழாவை பார்ப்பதற்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். மேடம் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எங்களால் நினச்சே பார்க்க முடியல. அப்படியே கண்ணில் தண்ணி தான் வருது. எங்கள் அண்ணனை வீட்டிலையே எப்படி சாதாரணமாக பார்த்தோமோ அதே மாதிரி தான் பதவியேற்பு விழாவிலே இருந்தார். எங்கள் அண்ணன் எப்போவுமே எல்லாருக்கும் சாதாரண மனுஷன்தான். அவர் சிஎம்லாம் கிடையாது. வீட்டில் ஒருத்தர், எங்கள் வீட்டில் ஒருத்தர், நம்ம வீட்டில் ஒருத்தர், எல்லாருக்கும் எங்கள் வார்த்தையே வரலைங்க. நீங்க வந்து அவர் விஜயோட வீட்டில் வேலை பார்த்தீங்க அப்படிதானே? அப்போ விஜய் உங்கள்ட்ட எப்படி நல்லா பேசுவாரா, உதவிகள்லாம் பண்ணுவாரா? அதாவது வேலை செஞ்சால் எங்களை வேலைக்காரங்க மாதிரி பார்த்ததில்ல. இன்ன வரைக்கும் நாங்கள் அண்ணா தான், ஒரு தங்கச்சி மாதிரி தான் இன்ன வரைக்கும் எங்களை பார்த்துட்டு இருந்தார். விஜய் அண்ணா அப்படி தான் சொல்ல. அம்மாலாம் எங்கள் அம்மாலாம் அவ்வளோ பிடிக்கும் விஜய் அண்ணாக்கு. எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்துச்சு. அப்போ நாங்கள் போனோம், லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு வந்தோம். வரும்போது அவ்வளோ எங்களை உற்சாகமாக அவர் எங்களை கூப்பிட்டாரு. அம்மா அப்போ தான் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணி 40 நாள்லேயே எங்கள் அம்மா வந்தாங்க லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு. இதே ஸ்டேடியத்துக்கு வந்தோம். அப்போது ஆப்ரேஷன் பண்ண கையோட எங்களை தனி மரியாதையோடு அண்ணன் எங்களை வரவேற்றார். இப்போ அம்மாவோட வந்திருக்கீங்க. அந்த கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு விஜய் அந்த நிதி உதவி பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து இங்கே அம்மா வந்திருக்காங்க. நீங்கள் எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்க? முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோங்கம்மா. என் பையன் என் பிள்ளை நாங்கள் ரொம்ப ரொம்ப நேற்று சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சாமியெல்லாம் வேண்டிட்டு வரணும் வரணும்ன்ட்டு நினச்சி அழுத நாளே கிடையாது. டெய்லியுமே அழுதோட என் பிள்ளை வரணும்னுட்டு இப்போ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை நல்லா வெற்றியாக இருக்கணும், நல்ல மாதிரி எல்லாருக்கும் சேவை செய்யணும், நல்ல பேர் வாங்கணும், அவ்வளோதான். உங்களை காப்பாற்றினது விஜய் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல தெரியும். நன்றி கடன். நன்றின்னு இல்லை, என் பிள்ளை, அவ்வளோதான். நான் அவருக்கு நன்றிலாம் நான் சொல்லக்கூடாது. நான் என் மகன் அம்மாலாம் நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம். அம்மாக்கிட்டலாம் எங்களுக்கு ரொம்ப பழக்கம். விஜய் வீட்டுக்கும் போயிருக்கோம் நாங்கள். அவங்களாம் ரொம்ப பழக்கம். நான் பேசியிருக்கேன் வீட்டில் பேசியிருக்கேன். நல்லா பேசினார். காரை விட்டு இறங்கினார். நான் நின்றுட்டு இருந்தேன். வந்து என்கிட்ட வந்து நின்று பேசிட்டு உள்ளே போனார். ஆமாம்.